ஸோ இது வந்து நம்ம 4th ப்ராக்டிக்கல் ஃபார்ம் அன்னைக்கு மஜிதா கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டது தான். இதுதான் நம்மளோட 4th ப்ராக்டிக்கல். இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபார்ம் டேக் போட்டுட்டு H2 ஃபார்ம் வச்சுருக்கோம். இன்புட் ஃபீல்டு தேவை, யூசர் நேம் அது வந்து டெக்ஸ்ட்டு, ஸோ பாஸ்வேர்டு இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு, ஜெண்டர் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால அது வந்து இன்புட் டைப் ரேடியோன்னு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். ஐ எம் அகெயின் ரிப்பீட்டிங் கேர்ள்ஸ், நம்ம வந்து மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் வைக்கிற மாதிரி இன்புட் வச்சுட்டாலே வேல்யூ அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஓகேயா? ஸோ வேல்யூ மேலுக்கும் வேல்யூ கொடுத்தாச்சு, ஃபீமேலுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. அந்த ஹாபிஸ் வந்து நம்ம மோர் தென் ஒன் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இன்புட் டைப் செக் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் வேல்யூ கொடுக்கணும். மறந்துடாதீங்க கேர்ள்ஸ், வேல்யூ கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டேட் வந்து நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் சூஸ் பண்ணதுனால செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டேக் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி போட்டுட்டு ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேட் நமக்கு தேவை அதையும் கொடுத்துட்டு செலக்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டேக் வந்து நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் டேக் இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துலயே க்ளோஸ் ஆகிடும். செலக்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து மல்டிபிள் லைன்ஸ், அதாவது 3 or 4 லைன்ஸ் கிட்ட நமக்கு என்டர் பண்ணுற மாதிரி வரும். அதனால நம்ம அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா சூஸ் பண்ணுறோம். மொத்த எல்லாத்துக்குமே இன்புட் டைப் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஏரியான்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஏரியானே ஒரு டேக் வந்து இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற டேகை கொடுத்தே நம்ம வந்து ரோஸ் எவ்வளோ வேணும், கால்ஸ் எவ்வளோ வேணும், தென் டெக்ஸ்ட் ஏரியா வந்து எனக்கு ரோஸ் எவ்வளோ வேணும், அதாவது இந்த ஸ்பேஸ் இந்த லென்த் வந்து எவ்வளோ வேணும்னு பார்க்குறதுக்கு தான் டெக்ஸ்ட் ஏரியா வச்சுருக்கோம். சப்மிட்னு ஒரு பட்டன் வைக்கிறோம். ஸோ பட்டன் டைப் வந்து எனக்கு சப்மிட். அதுக்கப்புறம் இந்த சப்மிட் வந்து இந்த பட்டனுக்கு மேலே உள்ள டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த இது. ஸோ ஆன் கிளிக் எதுக்கு இது வச்சுருக்கோன்னா, ஒன்ஸ் இந்த பட்டன் எனக்கு எப்போல்லாம் கிளிக் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மெசேஜ் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுறதுனால ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போட்டு தான் எழுதணும். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் உள்ள ஃபங்க்ஷனோட நேம், இந்த நேம் தான் இந்த ஆன் கிளிக் இந்த இதுலேயும் இருக்கணும். ஸோ எப்போல்லாம் இந்த பட்டன் கிளிக் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் வரணும், ஃபார்ம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. ஸோ சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பாடி அப்படின்றது இந்த என்டையர் ப்ரௌசரில் உள்ளது தான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க்னு வச்சுருக்கோம். தென் இந்த இதில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக சென்டர் கொண்டு வருது. ஹைட் வந்து வியூ போர்ட் 100 VH. அது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ப்ரௌசரோட வியூவையும் நமக்கு வந்து கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர், இந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு. அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ பேடிங் தெரியும். பாக்ஸ் ஷேடோ வந்து நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸோ H2 வந்து வர ஒன்றும் இல்லை. இங்கே ஃபார்ம் நம்ம ஒன்று வச்சோமா, அது வந்து எனக்கு கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும், சென்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்து அதையும் சென்டர் வியூவில் வச்சுருக்கோம். தென் பட்டன் வந்து பட்டனுக்கும் ஒரு கலர் வைப்போம். பட்டன் அப்படின்னு போட்டுட்டு பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. தென் கலர்னா ஒன்றும் இல்லை, அந்த சப்மிட்னு இருக்கிற அந்த இதோட டெக்ஸ்ட் கலர் அதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வச்சுக்கோங்க. இந்த பட்டன் ஹோவர் வந்து ஆப்ஷனல் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சப்மிட்டை நான் இப்படி கிட்ட கொண்டு போகும்போது அது கலர் மாறுதா, அதுதான். ஸோ பட்டன் ஹோவர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் கேர்ள்ஸ். இது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ரோக்ராம் தான். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. எல்லாமே மேக்ஸிமம் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க.